Xiaomi ல Pad 6 அப்படிங்கிற ஒரு புது டேப் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டேப்ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல டேப் அப்படினா நமக்கு டிஸ்ப்ளே தான் ஞாபகம் வரும். ஃப்ரண்ட் சைடுல ஒரு 11 இன்ச்க்கான 2.8K LCD டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து 2880 x 1800 பிக்சல்ஸாக வருது. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. மேலும் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படினு பாக்கும்போது 30, 48, 50, 60, 90, 120, 144 Hz அப்படிங்கிற மாதிரியாக வேரியபிள் ரிஃப்ரெஷ் கொடுக்கறாங்க. சோ அதிகபட்சமா 144 Hz வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. 240 Hz கான டச் சாம்பிள் கொடுக்கறாங்க. மேலும் HDR10 டால்பி விஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த டிஸ்ப்ளேல கொடுக்கறாங்க. இது போ TUV ஓட ரெயின்லேண்ட் லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்க காரணத்தால கண்ணு வந்து கெடாத சொல்றாங்க. கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் டிஸ்ப்ளே வருது. சோ டிஸ்ப்ளே ஒரு தரமான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பில்ட பொறுத்து இந்த டேப் வந்து ஒரு யூனிபாடி மெட்டல் டிசைன்ல வந்து செஞ்சிருக்காங்க. சோ மெட்டல் ஃபினிஷாக வருது. அடுத்தபடியா ப்ராசஸர் அப்படினு பாக்கும்போது இதுல Snapdragon ஓட 870 அப்படிங்கிற 7 nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு ஆக்டோ சிப் செட்டாக வருது. கிராபிக்ஸ்க்கு Adreno ஓட 650 GPU கொடுக்கறாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் ரன் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் வந்து நல்லாவே இருக்கும். சோ கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் நிகரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அதுவே RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படினு பாக்கும்போது இந்த டேப் வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வரிசையில் DDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 ஆக வருது. சோ இதுவுமே நல்ல ஃபாஸ்டான RAM மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மத்தபடியாக இந்த டேப் வந்து Android 13 OSல வந்து MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த MIUI 14 வந்து டேபுக்கு கஸ்டமைஸ் பண்ண இன்டர்ஃபேஸாக இருக்கு. பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. மத்தபடி கேமராஸ் அப்படினு பாக்கும்போது பேக் சைடுல ஒரு கேமரா இருக்கு, ஃப்ரண்ட் சைடுல ஒரு கேமரா இருக்கு. பேக் சைடுல 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f2.2 அபர்ச்சர்ல வருது. ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. அதே ஃப்ரண்ட் சைடுல 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்கறாங்க. இந்த கேமரா வந்து 105 டிகிரிஸ்ல வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. மத்தபடி டேப் வந்து 490 கிராம் வெயிட் வருது. இது போக இந்த டேப்க்கு வந்து 3.5 ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதோட USB Type C ஆடியோ தான் இருக்கு. மேலும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. இது போக 4 ஸ்பீக்கரும் 4 மைக்ரோஃபோனும் கொடுக்கறாங்க. கனெக்டிவிட்டி அப்படினு பாக்கும்போது இதுல Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. மத்தபடி பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு 8840 mAh பேட்டரி கொடுக்கறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சோ நல்ல டீசென்ட்டாக வேகமா சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் தராங்க. இந்த Type C போர்ட் வந்து நமக்கு வந்து USB 3.1 Gen 1 போர்ட்டாக வருது. அதனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்ல ஃபாஸ்டாக இருக்கும். இது போக இந்த டேப்ல வந்து அடிஷனலாக வந்து அக்சஸரியாக பல விதமான விஷயம் கொடுத்து குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அது 64 கீஸ் கொண்ட ஒரு கீபோர்டு கொடுக்கறாங்க. தேவைன்னா வந்து அடிஷனலாக மாட்டிக்கிட முடியும். இந்த கீபோர்டுக்கு வந்து IPX4 கான ரேட்டிங்கும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. அது போக Xiaomi ஓட ஸ்மார்ட் பென் 2nd ஜெனரேஷன் சப்போர்ட் கொடுக்கறாங்க. சோ பென் சப்போர்ட்டும் இருக்கு. முந்தைய கட்டல 40% வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணிருக்கறதா சொல்லிருக்காங்க. சென்சிட்டிவிட்டியும் நல்லா அதிகம் சொல்றாங்க. மேலும் பேட்டரி லைஃப் அப்படினு பாக்கும்போது இதுல 150 mAh பேட்டரி கொடுக்கறாங்க. சிங்கிள் சார்ஜர் வந்து 7 மணி நேரம் வரையும் வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு வெறும் 1 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிடும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. முந்தைய கட்டல 3 மடங்கு அதிகமாக வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கலர்ஸ் அப்படினு பாக்கும்போது மிஸ்ட் ப்ளூ மற்றும் கிராஃபைட் கிரே அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படினு பாக்கும்போது 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 26999 க்கும் அதே 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 28999 அப்படிங்கிற விலை Amazon வெப்சைட்ல இருக்காங்க. இது போக வந்து Xiaomi-யோட இந்த Pad 6 கீபோர்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது 4999 அப்படிங்கிற விலையிலும், Xiaomi-யோட பென் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது 5999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. இது போக டேபுக்கு அடிஷனலா கவர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து 1499 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் Xiaomi-யோட Pad 6 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.